அஇஅதிமுக பொதுச் செயலாளராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட சின்னம்மாவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரையுலக பிரமுகர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் இன்று சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அதற்கு சின்னம்மா தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்வின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் உடனிருந்தார். கடந்த 33 ஆண்டுகளாக அவருக்கு ஒரு தோழியாக, தங்கையாக பணியாற்றிய திருமதி சசிகலா அவர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுகவை தலைமையேற்று நடத்துவதற்கு முன்வந்திருக்கிற திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்களை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நெஞ்சார வாழ்த்துகிறோம். மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் அந்த வசீகர தலைமை எப்படி சாதி சமய சார்பற்று அனைவரையும் தம் பின்னால் அணிவகுக்க வைத்தாரோ, அப்படி உறுதியேற்று சாதி சமயற்ற ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்ல முன்வந்திருப்பதாக தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்று பாராட்டுகிறது. நடிகர்கள் திரு ராம்குமார், திரு பிரபு ஆகியோர் தங்கள் குடும்பத்தினருடன் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். நம்மிடம் இல்லாததால் இப்போ நமக்கெல்லாம் சின்னம்மா துணையாக இருப்பார் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அம்மா ஆசீர்வாதத்தோட சின்னம்மா அவர்கள் இன்னைக்கு பொதுக்குழுவால் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஜெனரல் செக்ரட்டரியாக வரப்போகிறாங்க. அம்மா விட்டுட்டு போன மக்களுக்கான சேவைகளை சின்னம்மா முன்னாடி நடத்துவாங்க. நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் உண்டு. நிச்சயம் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை உண்டு. விழுப்புரம் மாவட்ட கழக இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திரு ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் தங்கள் உடலில் கழக கொடியினை வரைந்து போயஸ் தோட்ட இல்லத்தில் சின்னம்மாவை சந்தித்தனர். கழக நிர்வாகி ஒருவர் முருகன் சிலையை சின்னம்மாவுக்கு வழங்கினார். கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர். 33 ஆண்டு காலம் நிழலாக இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆற்றல் விசையாக இருந்து, மூல விசையாக இருந்து செயல்பட்ட மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் ஆழ விருட்சம் போல் வளர்ந்திருக்கிற கழகத்திற்கு இன்று பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற நாள் ஒரு மகத்தான பொன்னாள். மாண்புமிகு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுக்கு எம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக என் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை முதற்கண் பதிவு செய்கிறேன். பொறுப்பேற்ற நிலையில் அவர்கள் ஆற்றிய உரையிலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை எங்களை போன்றவர்களுக்கு மட்டுமல்லாது அந்த கழகத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையையும், அந்த கழகத்தினுடைய தொண்டர்களை என் இமை போல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி ஜாதி மதங்களுக்கு இடம் கொடுக்காமல் கழகத்திலே இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்களை இமையைப் போல் காப்பாரோ, அந்த நிலையில் இந்த கழகத்தை காப்பேன் என்பது மட்டுமல்லாது அம்மாவினுடைய நெறியிலிருந்து, அந்த கட்டுப்பாடிலிருந்து, அவர்களுடைய நிர்வாகத்திலிருந்து ஒரு கடுகுமணி கூட தவறாமல் இந்த இயக்கத்தை வழிநடத்துவேன் என்று அவர்கள் ஆற்றிய அந்த உரை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கழகத்தின் தொண்டர்கள் மட்டுமல்லாது அனைத்து மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மொழி சார்ந்த மக்கள் அத்தனை பேருக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பது திண்ணம். 33 ஆண்டுகளுக்கு மேலாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு அவர்கள் சாப்பிட்டார்களா, உணவருந்தினார்களா, உறங்கினார்களா, கோட்டைக்கு சென்றார்களா என்ற கவனத்திலே என் காலத்தை கழித்திருக்கிறேன். மீதி காலத்தை நான் இருக்கின்ற வரை உங்களுக்கு விசுவாசமாக தமிழர்கள் வாழ்வு உயர, இந்த இயக்கம் தலை சிறந்து விளங்க நான் ஒத்துழைப்போடு விசுவாசமோடு இருப்பேன் என்ற ஒரு உறுதியை தந்திருக்கிறார்கள். இதைவிட ஒரு மேலான ஒரு அடுத்த தலைமுறை தலைவரை நாம் பார்க்க முடியுமா என்று சொன்னால், மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்தும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இதை நான் நினைத்து பார்க்கிறேன்.
கழக பொதுச் செயலாளராக பதவியேற்றுள்ள சின்னம்மாவுக்கு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு ஆர் சரத்குமார் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் புரட்சித் தலைவி அம்மா விட்டுச் சென்றுள்ள பணிகளை சின்னம்மா முழுமையாக நிறைவேற்றிட முடியும் என்றும் அதற்குரிய பொறுமை, ஆற்றல், மன உறுதி ஆகிய அனைத்தும் நிறைந்தவர் என்றும் தெரிவித்துள்ளார்.